வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி புதுமையான ஒரு ரெசிபி சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லோரும் ஜென்ரலாக நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அந்த ஜூஸு, இந்த ஜூஸு, அந்த சீரக தண்ணி, வெந்தய தண்ணியில். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் யாருக்காவது ஜுரம் இருக்குது, இல்லை முடியல ட்ராவலிங்கில் இருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு கையில் ஏதாவது ஜுரம் ஃபீவரிஷாக இருக்குதுன்னா, கையில் இந்த ட்ரிங்க் மாதிரி பண்ணி இது கையில் எடுத்துன்னு போகலாம். வீட்லேயும் சூடாக குடிக்கலாம். அதை தவிர்த்து இந்த பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஹர்பல் ட்ரிங்க். எப்படி வேணால் சாப்பிட்லாம். இதில் உப்பு கிப்பு காரம் எதுவுமே போடலை. நீங்கள் குடிக்கும் போது வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன். இல்லை அந்த ஸ்வீட்டே போகிறோம்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இல்லை நான் ரசம் மாதிரி பண்ணி சாப்பிட்றேன்னா, நல்ல புளி தண்ணியை நீ எவ்வளோ பேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு நீருக்கா இந்த இதில் ஒருத்தர் இருந்தால் ஒரு ஸ்பூனு, 3 பேர் இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் போடுவோம். எந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பூனை பொறுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது சமமானது நீங்கள் குடிக்கலாம். வெறும் அது ரசமாகவே குடிக்கலாம். இல்லாட்டா சாதத்தில் நல்லா கொலைய சாதத்தை நல்லா மசிக்க வச்சுட்டு அதில் நீங்கள் அப்படி ட்ரிங்க் மாதிரி சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்டுக்கலாம். நல்லா வயசானவங்க இருக்காங்க, உடம்பு சரியில்லைன்னா ஒரு நார்த்தங்காவோ எதானு தொட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ஃபீவர் தானாகவே மாத்திரை போடாமல் கொஞ்சம் இறங்கும். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் தான். இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லட்டுமா? இது கண்டன் திப்ளி, அரிசி திப்ளி ரெண்டும் இதில் வச்சுருக்கேன். ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் தான் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கண்டன் திப்ளி, அரிசி திப்ளி ஒன்று கருப்பாக இருக்கும், ஒன்று இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இது ஓமம். ஓமம்னா ஒரு 1/2 கப்பு, இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 3/4 கப்போ 1/2 கப்போ இது எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு, அப்புறம் சுக்கு பொடி. நான் சுக்கு மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன் சுக்கு பொடி. அப்புறம் ஓமம் பாருங்கள். ஓமம் எப்போவுமே நம்மளுக்கு டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. தனியா ரொம்ப ஹெல்த் வைஸ் இது ரொம்ப நல்லது. அப்படியே ஜூஸ் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட முடியாது, இந்த மிக்சிங் கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா வெயிலில் காய வச்சு கருவேப்பிலை கொஞ்சம் 1 கப்பு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பெருங்காயம், நல்ல ஒரு 3 கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி, வெல்லம் கொஞ்சம். இந்த மாதிரி நல்ல இரும்பு கடாயில், இங்கே பாருங்கள், பிளெயின் கடாயில் ஜஸ்ட் ஃப்ரையிங். அப்புறம் நல்லா நைஸாக அரைக்க வேண்டியது தான். அடுப்பு வற்ற விட்டுறேன். நல்லா இந்த மாதிரி சைஸாக ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. உடம்புக்கு நல்லது. அயன் கண்டென்ட் உங்களுக்கு இன்டைரக்டாக உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஹெல்த்தி சிம்டம்ஸ் நல்லா காமிக்கும். இப்போது இதில் நல்லா வாண்டி சூடாட்டும். ஸோ ஃபஸ்ட்டு தனியாக வறுத்துப்போம். இது கொஞ்சம் தனித்தனியாக வறுக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒன்று ஒரு சைஸ் இருக்குது, ஒரு குவான்டிட்டி இல்லையா, அதில் தனித்தனியாக வறுத்து அரைக்கும் போது மொத்தமாக அரைச்சிடும். இது நல்லா வெறும் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் இந்த தண்ணியை குடிக்கலாம். ஹர்பல் டீ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு ஹர்பல் ட்ரிங்க். உங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக வறுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சுக்கு திப்பிலி ரெண்டும் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5-10 பீஸ் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். துவரம் பருப்பு போடுறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் அந்த வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம மாற்றிடலாம். அதில் சீரகத்தை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். கொஞ்சம் ஸ்மெல் இதாகிற வரைக்கும். இப்போ சீரகம் தான் போட்டிருக்கேன், சீரகம் நல்லா வறுத்ததும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சீரகம். அவ்வளோதான். இப்படி தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதோட கிறிஸ்பினஸ்.
இப்போது ஓமம் போடுறேன் பாருங்கள். சாரி பாருங்கள், ஓமம் ரொம்ப வறுக்க வேண்டாமா, லைட்டாக வறுத்த போகிறோம். முதல் சீரகம் போட்டோம், இப்போ ஓமம் போட்டுருக்கேன். ஓமம் நல்லா ஸ்மெல்லு தெரியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா திடீர்னு வாரத்தில் ஒரு நாளைக்கு இல்லை ஃபீவரிஷாக இருக்குது, ஏதானும் ப்ராப்ளம் இருக்குது, அவுட் ஸ்டேஷனில் போயிட்டு வந்ததுனாக்கா நீங்கள் உடனே இது ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு ட்ரிங்க்காகவும் சாப்பிட்லாம், இல்லை இதில் ரசம் பண்ணி சாப்பிட்லாம். ரசத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒரு புளியை நல்லா எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துகிட்டு ஊற வச்சு அதில் ஜூஸியாக எடுத்து நம்ம ரெகுலராக ரசம் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான். புளியெல்லாம் போட வேண்டாம், நிறைய புளி போடணும். புளி தண்ணி நிறைய இருக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூன் 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா ரசம் வச்சு குடிக்கலாம், பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சூப்பு மாதிரி கூட அதை சாப்பிட்டுக்கலாம். இன்னும் உடம்புக்கு நல்லது. இப்போ கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த ரசம் சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும், டைஜஷன் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இந்த ஓமம்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, ஓமம் சுக்கு ஓமம்லாம் போட்டிருக்கிறதுனால அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த சுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மிக்சியில் பொடியாகாது. இது கடைசியில் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் புளி ஒண்டி, இது பெருங்காயம் ஒண்டி கொஞ்சமாக வறுத்துக்கிறேன், அவ்வளோதான். அரைக்கும் போது நம்ம மஞ்சள் பொடியும் வெல்லமும் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி விடலாம். லாஸ்ட்டில் இந்த 3 ஆட் பண்ணுறேன், வெல்லம், மஞ்சப்பொடி, சுக்குப்பொடி. ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைத்தில் பண்ணி வச்சுருங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபேமிலிக்கு, உங்கள் மொத்த குடும்பத்துக்கும் ஹெல்த்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சப்பொடியை நெக்ஸ்ட் கொஞ்சம் வெல்லமும் போட்டுடலாம். சுக்குப்பொடி ஆட் பண்ணுற பாருங்கள், சுக்குப்பொடியும் ஆட் பண்ணியாச்சு. ஓகேயா, எல்லாம் போட்டாச்சு. இந்த நைஸ்க்கு இருந்தால் போகிறப்ப பார்த்திங்களா, இந்த நைஸ் போகிறோம். புதுமையான ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் சொல்லி கொடுத்துட்டேன். ஈஸியாக உங்கள் கிச்சனில் என்ன இருக்கோ அந்த பொருள் வச்சேன். இதை வந்து 2 in 1 3 in 1 நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம், ரசம் பண்ணி குடிக்கலாம். நல்லா வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காளோ அவளுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி புளி எடுத்து, ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்து, ஒரு புளி தான், தக்காளி போடாதீங்க. புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் 1 ஸ்பூன் போட்டு, அப்போ உங்களுக்கு பெருங்காயம் வேணும்னு கூட இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம். போட்டு கொதிக்க விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே குடிங்க, நல்லாயிருக்கும். இல்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. அப்படி ரசம் வேண்டாம்னா சும்மா இது தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா பொறுக்கிற சூடில் நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் தனியாக ட்ரிங்க்கை குடிக்க சொல்கிறாங்க, உங்களால் அது குடிக்க முடியாது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இல்லை டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து துவரம்பருப்பு போட்டிருக்கோம், அப்புறம் வந்து தனியா போட்டிருக்கோம், சுக்கு, ஓமம், சீரகம், சுக்கு, அரிசி திப்பிலி, கண்டத்து எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இதில் மிளகா எதுவுமே போடலை, உப்பு போடலை, எண்ணெய் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஹெர்பல் ட்ரிங்க்காகவும் யூஸ் பண்ணலாம், ரசப்பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க் அர்ஜென்ட்டில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கிறச்சு உங்களுக்கு யாருக்காவது வீட்டில் உடம்பு சரியில்லை, வயசானவங்க இருக்காங்க, இது நான் ஏதாவது ஒரு ஃபீவரிஷாக இருக்குதுன்னா இது ஒரு சூடாக வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ஜுரம் கொஞ்சம் இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வேர்த்து கொட்டும். ஸோ அவங்க டாக்டர்கிட்ட கொஞ்சம் நிதானமாக கூட போய்க்கலாம். டாக்டர் போக வேண்டாம்னு சொல்லலை, அந்த உடனே போக முடியல ஆனால் கூட கொஞ்சம் நிதானமாக இறங்கினதும் இங்கே போய் காமிச்சிக்கலாம். ஸோ இம்மிடியேட் உங்களுக்கு வந்து பாடி பெயின் ரிலீஃபு,
அப்புறம் கோல்டு காஃபுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. மீண்டும் உங்களை இதே மாதிரி ரெசிபியோட திருப்பி இன்னும் அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம், நமஸ்காரம். திருப்பி பார்த்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ்.